நீ பெரியவனோட இருக்க. நம்ம ஊரில் படித்து முடிச்சதும் அண்ணன் இங்கே தான் இருக்க வச்சு காலேஜ் சேர்த்து விட்டுது. இப்போ இங்கே தான் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன். உங்கள் அம்மா எப்படியோ 2 பேரையும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு கரையேற்றிட்டா. உன் அப்பனுக்கு தான் இருந்து பார்க்க கொடுத்து வைக்கல. அம்மா இப்போ உன்னை பார்த்தா எவ்வளோ சந்தோஷப்படுங்க. நீ ஊரை விட்டு போய் 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும்ல. அப்போ நான் 7வது 8வது படிச்சுக்கிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். பாடுறா பாடிக்கா. பாத்தியா, நல்லா பாரு. இப்படிதான் முடிக்கணும். சரியா? நல்லா அழுதி போடு. ஆமா, இத ஒண்ணு மட்டும் நல்லா கத்துக்குடு. நல்லா புடி. ஆஜா அண்ணன் எவ்வளவு ஆசையா புஸ்தகம் வாங்கி கொடுத்தது. மூத்த புள்ளன்னு செல்லம் கொடுத்து அவனை பிச்சை எடுக்க விட்டுறாத. நீ குடுக்கற செல்லத்துல தான் மூலத்தார் கடையில புஸ்தகத்தை வித்துட்டு பொட்டு கடலையும் வெள்ளமும் வாங்கி வாங்கி தின்னுட்டான். நான் கேட்கலன்னு உனக்கு தெரியுமா? பள்ளிக்கூடத்துக்கு போச்சோன்னா தண்டவாளத்தை கொண்டு போய் தலையை கொடுத்துருவாங்க. எனக்கு பிள்ளைதான் முக்கியம். உடு, கடைசி காலத்துல கையையும் காலையை வச்சு ஏர் ஓட்டி போச்சுட்டு போறேன். பள்ளிக்கூடத்தார் மாமா இல்ல வராங்க. அது சாராய கடை சிட்டு இல்ல. இந்த பேமானி தனத்துக்கு நாங்க தான் கிடைச்சோமா? இதெல்லாம் மாதவரைய குடுக்குற துணிச்சல்டா. ஐயோ, இது என்னமோ ஏதோ நினைச்சு ஏமாந்து போய் இந்த ஆளுக்கு சாராயத்தை கொடுத்து விட்டேனே. இந்த ஆளு உள்ள தூக்கி போட்டு 4 நொக்காம வெளியே விடாதீங்க. யோ, அவர் பின்னாடி போய் ஒளிஞ்சீங்கன்னா விட்டுருவோமாயா? ஏய், உன்னால கொட்டக்காரங்க 2000 ரூபாய் சமையா வாயா வழியா? என்ன அப்புறமா சொல்றேன்னா, இவங்களுக்கு ஒரு நாளைக்கு படம் இல்லைன்னா 2000 ரூபாய் நஷ்டமா. மொத்த படத்தையுமே 2000 ரூபாய்க்குள்ளதான் எடுத்துருப்பானுங்க. அந்த மாதிரி படம் என்ன? யோ, யாருக்கிட்ட வந்து கதை விடுறீங்க? பாத்தீங்களா மாதவர, இந்த ஆளு தப்ப ஒத்துக்கிறாரு. படத்தை பார்க்க போனாலும் படத்தை பார்த்துட்டு மத்தவங்க மாதிரி வர வேண்டியதானே. இவர் பெரிய சண்டை பிரியரு. சண்டை இல்லைன்னா படம் பார்க்க மாட்டாரு. படத்துல சண்டை இல்லைன்னு அந்த சினிமா கூட திரைக்கு பக்கத்துல இருந்த ஸ்பீக்கரை கைட்டின்னு வந்துட்டாரு இருந்தாலு. அத போய் ஏன்டா கைட்டின? ஏன்டா இந்த கொடுமை மட்டும் கேட்காதடா. நீ மட்டும் அந்த படத்தை பார்த்துட்டேன்னு வை. விடு ஆனதாய் போச்சு விடு. நீ எப்பேற்பட்ட ஆளு? திருவிழால கர்நாடகாரி மாற புடிச்சு பார்த்துட்டு அது உண்மையா டூப்பான்னு தெரிஞ்சுக்கத்தான் புடிச்சு பார்த்தேன்னு சொன்ன ஆளு தானே நீனு? அடிச்சே, அவனை பத்தி தெரியும்ல. போங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்த கொட்டக்காரங்களுக்கு என்னங்க பதில் சொல்றது? செட்டியாரிட்டு நான் பேசிக்கிறேன். நான் சொன்னு போய் சொல்லு போ. சரிதான் குடுமா வாயா நீ வராமல போயிடு வெச்சு. அதை அப்படி எடுத்துட்டு போன கை வலிக்கா. எங்க அண்ணன் தலைமை கட்டி இருக்காரு, அந்த துண்டு எடுத்து தரேன். சிமாட்டுக்குள்ள தலையில வச்சுக்கின்னு தூக்கிட்டு போ. தெரியும் வா வச்சு. பேசியா நீ? குடிக்க ஒரு வெள்ள அங்க இருக்கு. கொஞ்சம் கட்டி குறைச்சி கொண்டாந்தாதான் என்ன குடியா முழுவடும். சவுக்கார கட்டி கொண்டு கொடு. பச்சைமா வா மாமா. கமலா ஏதோ செஞ்சு கொடுத்தா போய் சாப்பிடுங்க. ஆமா, உனக்கும் வேலை இல்ல அதுக்கும் வேலை இல்ல. ஆமா, இதை விட்ட வர வேலை என்ன இருக்கு அவளுக்கு? நானும் சொல்லி பாத்துட்டேன். எத்தனையோ பொழப்பிருந்து நீயும் இதையே தான் செய்யற. என்ன நெல்லிக்குப்பத்துல இருந்து ஒரு 5 மணிக்கு கிளம்பிருப்பியாண்ணா? பச்சைமா, அண்ணனுக்கு மோர் கொண்டா. ஐயோ பாத்தியாண்ணா, உன் குரலை கண்டுபிடிச்சிட்டு அழுவுறான். இன்னும் 2 மாசம்தான். சின்ன உன்னை நெல்லிக்குப்பத்துக்கு அனுப்பி விட்டுருக்கேன். 2 மாசம் இருக்கு. கமலா இப்ப கொடுத்த கொண்டு இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அவனை சின்னவன் கூப்பிட போறேன்? அவன் தான் சின்னவன், நீனே முடிவு பண்ணிட்டியா? பாய், ராமலிங்கன் எவ்வளவு அருமையா பேர் வச்சிருக்க பாத்தியா? வடலூர்ல தைப்பூசம் அன்னைக்கு அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்ப பிறந்தவன். செத்த நேரம் பெரியவனை கடையில உட்கார வச்சுட்டு நீ உள்ள வந்து கஞ்சி ஊத்து. மிளகா ஒண்ணு கஷ்டம் போல இருக்குது. ரொம்ப உடைக்கிற பாய். வா குடு. நீயே குடு. நீனே கூட புடினா தினைக்கும் 25 மைல் தூரத்துல இருந்து நீ சைக்கிள் மெரிச்சிக்கின்னு வந்து அப்படியே படுத்து கிடக்கிறது எங்களால பார்க்க முடியல. ஒன்னும் பார்க்காத. எங்க கிட்ட இருந்ததை நாங்க கொடுத்துருக்கோம். இதை வச்சுக்கின்னு நல்லபடியா வேற ஒரு வியாபாரம் பண்ணி முன்னுக்கு வா. என்ன பார்த்தது இது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாய். எங்களுக்கு என்ன பெரிய செலவு இருக்கு? பெரிய பாப்பா கல்யாண செலவு தானே. அதுக்குள்ள இந்த பணம் திருப்பி கொடுத்துட மாட்டியா? பாய், நீ முதல்ல இந்த வெத்தலை வியாபாரத்தை விட்டுட்டு ஆட்டு வியாபாரத்தை ஆரம்பி. நான் நம்ம ஆளுகிட்ட சொல்லி சகாய விலைக்கு ஆடு வாங்கி கொடுக்க சொல்றேன். அப்புறம் நம்ம கிட்ட ஒரு 100-120 ஆடு இருக்குமா? நீ முதல்ல அதை ஓட்டிக்கிட்டு போ. ஓட்டிக்கிட்டு போ. வா பாய் வா.
யாரையும் காணா. பாய் இல்ல பாய் அத்தை கடைக்கு போயிருப்பாரு. அத்தை ஆ வாங்கண்ணா உட்காருங்க. சந்திரா வந்த உடனே புள்ளை தான் தேடணுமா? 2 மாசம் கூட விட்டுட்டு இருக்க முடியலையா உன்னால? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா பார்த்தேன். சும்மா புழுவாதுன்னு இது பாரு கமிலா, ராமலிங்கத்தை இங்க விட்டுட்டு போனது வந்து ராத்தூக்கம் போச்சதுக்கு. இப்படி புள்ள வளர்த்தா எங்க இருந்து உருப்படுறது? மத்ததெல்லாம் தான் என்ன மாதிரி கை நாட்டா போச்சுன்னு அவனை கொண்டு வந்து இங்க விட்டேன். கமிலா, ராமலிங்கம் நல்லா படிக்கிறானாமா? ஏகப்பட்ட செல்லம் கொடுத்து வளர்த்து வச்சிருக்கீங்க. என் பேச்சே கேக்குறது இல்ல, அவர் பேச்சு தான் கேக்குறான். பச்சையம்மா எப்படி இருக்கு? மூத்தது பையனா பிறந்துட்டதேன்னு அவங்க தாத்தாவுக்கு தான் மனசு வருத்தம். பிள்ளை பெத்துக்க 2 மாசத்துல வீட்டுக்கு வந்துரும். ராமலிங்கம் பாத்தியாருங்க. ஓடு 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 ஓடு. அடட சமாதெல்லாம் எப்போ வந்துச்சு? வா மாதவர. ஐயா நல்லா இருக்குல்லக்கா? நல்லா இருக்குடா. ஏய் சந்திரா, குடு சந்திரா. ஏய் வீட்ல எல்லாத்தையும் அண்ணா அண்ணி என்ன 1 நிமிஷம் வா. பணம் என்னம்மா இது? மாதவர, இன்னைக்கு இந்த சூழ்நிலையில வச்சு கொடுக்கறேன்னு தப்பா நினைச்சுக்காத. காலம் பூரா உன் காலை தொட்டு கும்புற ஒரு கடனாளியாவே நான் இருக்கேன். நான் என்னைக்காவது என் கஷ்டத்தை உன்கிட்ட சொல்லியிருக்கேனா? நீயா பார்த்து புரிஞ்சுக்கிட்டு பொருளா பணமா நகையா எவ்வளோ கொடுத்துருக்க நானும் கணக்கு வச்சுக்கல. இந்த மகராசி எந்த நல்ல மனசோடு கொடுத்தாலோ அதே மாதிரி என் வியாபாரம் நல்லா நடந்துச்சு. நான் எத்தனை தடவை திருப்பி தரேன்னு சொன்னாலும் வேணாம் மாட்டேன்னுட்டேன். எல்லாம் இல்ல மாதவர, எனக்கு குழந்தை குட்டிங்க இல்லைன்ற குறைய காமிச்சு நீ சம்பாதிச்சதெல்லாம் நான் உன் குழந்தைகளுக்காக கொடுக்க போறேன், கூட பிறந்தவங்களுக்கு கொடுத்துட்டு அண்ணன் தம்பிக்கு எழுதி கடையில வச்சு கழுத்து வாங்கி. ஐயோ வேணாம் மாதவர, நீ எனக்கு கூட பிறந்தவன எனக்கு உதவி பண்ண கணக்கா பார்த்தேன். நீ மாதவர, எனக்கும் மான ரோஷம் இருக்கு. நான் அந்த ஊர்ல இருக்க மாட்டேன், இந்த மண்ணை மிரிக்க மாட்டேன். நெல்லிக்கப்பத்தை விட்டு போறேன். எங்க போறீங்கண்ணா? மயத்து தான் அம்மா. நான் எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டேன். ஆம்பூர் போய் தோல் வியாபாரம் பண்ணும்போது கௌஸ்பா எனக்கு ரொம்ப பழக்கமானாரு. அவருக்கு ஒரு சொந்தமா தோல் ஃபேக்டரி இருக்கு. நான் ஏதோ இந்த கமிஷனுக்கு தோலை வித்து எங்க 2 பேர் வைத்த நாங்க விடும்போது வர நான் ஆம்பூருக்கு போறேன். என்ன சொல்றதெல்லாம் சொல்லி முடிச்சாச்சா? ஆம்பூருக்கு போறீங்களோ? போ, யாரு வேண்டாம். என்ன கமிலா அது? பட்ட கஷ்டம் எல்லாம் பத்தாதா? இனி போய் கமிஷன் வியாபாரம் பண்ணி கூட பிறந்தாத்தா எல்லாமா? அப்ப நான் எல்லாம் இல்ல ஏன் நீ சொல்ல மாட்டியா? அதான் பணத்தை கொடுன்னு சொன்னேன். இப்ப நல்லா நம்மளுக்கு தேவையா? நீங்க முதல்ல சந்தோஷமா போயிட்டு வாங்க. ஆமா புடி பாய். பாய் என்ன பாய்? நான் சொன்ன நீ கேப்பல. பாய் 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 என்ன பாய் பாய் என்ன? தம்பி, ஐயா இது எந்த ஊருப்பா? தாம்பரம் ஐயா. பண்ருட்டி விழுப்புரம் மட்டும் முதல்ல ஏறு. செங்கல்பட்டு மாதிரி அந்த திண்டிவனம் ஸ்டாண்டிங் தான். ஏறு ஏறு ஏறு. ஊட்டியில ஏறாதயா. உங்க தொந்தரவு தாங்க முடியாம தான் இவ்வளவு நேரம் சமாளிச்சு வந்தேன். அப்ப மேலே ஏத்துறானே, அதையும் நிறுத்து. படப்பெட்டி மட்டும் ஏத்தீங்களோ? யாரு ஓ இஷ்டத்துக்கு ஏத்துற? எந்த ஊரியா? விழுப்புரம் சார். சொல்லிட்டு போட மாட்டீங்களா? பெட்டியை பஸ் ஸ்டாண்ட்லயே போட்டுருங்க சார், அவங்க வந்து எடுத்துக்குவாங்க. சரி ஏத்து. ஏதாச்சும் வேணுமா ஐயா? நாக்கத்தை வரட்டுது. தண்ணி சார். தம்பி இங்க இந்தாயா. பிளாச்சல 10 ரூபா. இங்க ஒரு பாக்கெட் கொடுப்பா. இந்த அப்படி வச்சுக்க. எத்தனை மணிக்கிட்ட ஊருக்கு போய் சேருவோம்?
10 பத்திரிக்கைலாம் போடலாமியா? ஜனங்கள்லாம் தூங்கிடும்ல. உன்னை பார்த்த உடனே யார் தூங்க போறாங்க? எல்லாம் அசந்துட போறாங்க பார்.